டாடி. சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஹெல்தியான புதினா மல்லி சட்னி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கடாயை அடுப்பில் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதும் இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாவும் 1 கைப்பிடி தேங்காயை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணால் தேங்காவை நல்லா துருவி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 கப் புதினாவை சேர்த்துக்கலாம். நல்லா கழுவி க்ளீன் பண்ண புதினாவை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி 1 கப் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நெல்லிக்காய் சைஸு நம்ம புளி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். அவ்வளோதாங்க, சட்னி நம்ம வதக்கியாச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், புதினா மல்லி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் சூப்பராக இருக்கிற ஒரு சட்னி தான் இது. அடிக்கடி நம்ம வீக்லி ட்வைஸ் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது உடம்புக்கு. மீண்டும் உங்களை இன்னொரு சூப்பரான ரெசிபியோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.